கட்டிக்கலாம். அதெல்லாம் வேணுமா? காட்ட வேணாம் நினைச்சேன். ஐயோ, எங்க அண்ணன் 16 வருஷமா கத்தி கத்தி வளர்த்த கட்சியா அது. ஒரே வீடியோல இந்த சாக்கடையால எங்க அண்ணனை எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கே நியாயமா இருக்காயா? ஆனா அரசியல் நாகரிகம்னா என்னன்னே தெரியாம என் அம்மா எழுத்த பத்தியா அந்த விட மாட்டேன். இறக்குறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது கடவுளை தாண்டி ஒரு பயலுக்கும் பயப்படக்கூடாது, எந்த ஒரு பயலுக்கும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு. அந்த ரத்தத்துக்கும் கடவுளுக்கும் நான் கொஞ்சமாச்சும் உண்மையா இருக்கணும் இல்லையா? தப்போம் இந்த பத்திரம் என்ன தெரியுமா? சில தங்கங்களுக்கு தெரியும். ஆனா அந்த தங்கங்களை பார்த்து இது உண்மையான தங்கம்னு சொல்லிட்டு ஏமாற வெள்ளந்தியான மக்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம பாவப்பட்ட அண்ணன் சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் தேர்தல் செலவுக்கு காசு இல்லாம, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லாம, சாப்பாட்டுக்கு காசு இல்லாம, வண்டிக்கு டீசல் போட கூட காசு இல்லாம, தன்னோட பிள்ளைக்கு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டு வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து கோல்டுலயும் லேண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றதான் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி மண்ணுல போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் வீணாவே போகாது. நம்ம அண்ணன்களுடைய அது சீமானன் சாட்டை அவர்களுடைய ஞானத்தை பாத்தீங்களா? இந்த பொண்ணான சொத்து அப்படி எங்க தெரியுமா இருக்கு? மானா மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம விருதுநகர்ல. அதுவும் யார் பேர்ல தெரியுமா? நம்ம அண்ணனோட தைரியத்தை கொஞ்சம் பாருங்களா. பினாமிலாம் கிடையாது. நம்ம அண்ணனுடைய மனைவியான கைலை அக்கா அவர்களுடைய பேரில். ஆக்சுவலா இந்த சொத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க தெரியுமா? 23/9/2025. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல இருந்து வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் சந்திச்சாங்க. இன்னும் கரெக்டா சொல்லட்டுமா? 20/7/2025. இதுல இன்னொரு நகைச்சுவை என்ன தெரியுமா? இந்த சொத்தை வெறும் 50,90,000 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்கிருக்கோம்னு சொல்லிட்டு கணக்கையும் காட்டியிருக்காங்க. சரி, இன்னொன்னு, இந்த சொத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? அதாவது குவான்டிட்டி எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 25 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு எத்தனையா சென்ட் வரும்? 100 சென்ட். கரெக்டா? 100 × 25 எவ்வளவு வருது? 2500 சென்ட். அது 2500 சென்ட்ஸ். இவங்க கணக்கு காரண மாதிரியே 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த 25 ஏக்கரை வாங்கியிருக்காங்கன்னா அப்ப 50 லட்சம் டிவைடட் பை 2500 சென்ட் எவ்வளவு தெரியுமா? 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு இந்த 2026 வருஷத்துல ஒரு சென்ட் வாங்கியிருக்காங்களா? 2000 ரூபாய்க்கு ஒரு சென்ட். அதுவும் விருதுநகர்ல கிராமத்துக்குள்ளே ஒரு சென்ட் மினிமம் ஒரு 50,000 இருந்து 60,000 போகுதுங்களா?